உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நினைவு தான், நானும் அப்படி தாங்க பண்ணேன். என்ன பார்க்குறீங்க, என்னடா அப்படி கனவு நனவான்னு செக் பண்ணி பார்த்துன்னு கேட்கல. இன்று காலை ஒரு 8 மணிக்கு வந்து ஓபிஎஸ் திமுகவில் சேரப்போகிறான்னு சொல்லிக்கிட்டு நான் கூட போகிற ரூமராக இருக்கும் தனி கட்சி ஆரம்பித்து டப் கொடுப்பாரான்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலேயே ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் சேர்ந்து விட்டார். ஏன்டா ஓபிஎஸ் சேர்ந்தது ஏன்டா அவ்வளோ எல்லோரும் தமிழ்நாடே ஷாக்காக பார்க்குன்னு கேட்பீங்க. அதிமுகவில் திமுக அதிமுக கட்சி மாறுறவங்க எம்எல்ஏ எம்பிங்க அதுக்கப்புறம் கவுன்சிலர்கள் மாவட்ட செயலர்களை பார்த்துருப்போம். ஆனால் அதிமுகவில் ஒரு அம்மையார் கருத்து ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்தவர். திமுகவிற்கு இவர் தான் சிம்ம சொப்பனமாக இருந்தவர். திமுகவிற்கு இவர் தான் அடுத்த எதிரில் இருந்தவர். இவர் தான் அதிமுக வழிநடத்தி செல்வார் என்று நினைத்த ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தவர். அவர் போய் திமுகவில் சேர்ந்தது வந்து ஒரு கட்சியில் அடிமட்ட தொண்டன்லேருந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு கேவலமாக பார்க்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இப்போ நிலைமை இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு அதிமுக ஆயிடுச்சான்றது யோசிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் வந்து அதிமுகவில் பயணம் பண்ண ஓபிஎஸ்ஸை இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் வந்து இப்போ வெளியே வந்துட்டார், திமுகவில் சேர்ந்துருக்காரு. ஸோ இது வந்து அவருக்கு தேனியில் வந்து பெரிய குளம் தொகுதி கொடுக்கப்படும் ஒரு பேச்சு எழுந்துட்டுருக்குது. ஸோ சுயேட்சையாக நின்று அதுக்கு திமுக ஆதரவு கொடுக்கும் நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஆனால் அது நடக்காது போல். இவர் திமுகவுடைய ஒரு சேர்ந்து அது கேட்டு தாய் கழகத்தில் வந்து சேர்ந்துட்டான்னு சொல்லிட்டாரு. ஸோ இதுதான் ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஏன்னா ஓபிஎஸ் அதிமுக அடிப்பட்ட தொண்டனாக இருந்து திமுகவுக்கு வந்தவர் இவர் கிடையாது. அவர் எம்எல்ஏ எம்பியாக வந்து திமுக வந்தவனு கிடையாது. இவர் கவுன்சிலர் வந்து திமுக வந்தவர் கிடையாது. ஒரு அதிமுக கட்சியில் முதலமைச்சராக இருந்து துணை முதல்வராக இருந்து பதவி சுகங்களை அனுபவித்து திமுக இவர் வந்திருக்காருன்னா திமுகவுக்கு எதிராக அதிமுக எதிராக நம்ம தனி கட்சி ஆரம்பித்தா நம்ம நிலமை ஒன்றுமே ஆகாது. வைகோ மந்தியா நிலமைன்னு தெரிஞ்சு உணர்ந்து தான் இப்போ ஒரு திமுகவில் வந்து சேர்ந்துருக்காரு. ஸோ இதை வந்து அதிர்ச்சியாக தான் நானும் பார்க்குறேன், தமிழ்நாடு மக்களே அதிர்ச்சியாக தான் பார்க்குது. ஸோ ஒருவேளை திமுக ஆட்சி மறுபடியும் அமைந்தால் துரைமுருகனுடைய கொடுக்கப்பட்ட இடம் அதை ஓபிஎஸ் அவர்கள் கைப்பற்றுவாரான்றது ஒரு கேள்வி எழுந்துட்டுருக்கு. முக்கியமான அமைச்சர் பதவி அவருக்கு ஒதுக்கப்படலாம்னு ஒரு கேள்வி எழுது. ஸோ அரசியல் எதிரி நண்பன் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது இன்றைக்கி தான் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். 31 வருஷம் என்னுடைய வாழ்க்கையில் இது மாதிரி அரசியலில் இருக்கிறாங்களா? ஸோ எனக்கு இன்றைய நாள் ஒரு எப்படி சொல்கிறது, என் வாழ்க்கையில் ஒரு அதிர்ச்சியான நாளும் சொல்லலாம், ஒரு ஆச்சரியமான நாளும் சொல்லலாம். அதிமுகவுடைய அடிமட்ட தொண்டனை இத்தனை ஆண்டுகள் பயணித்த ஒரு நபர் இன்றைக்கி போய் திமுகவில் சேர்றாருன்னா அந்த அளவு அதிமுக கிட்ட அதிமுக வந்து பாஜக கிட்ட கட்சி அலமானம் வச்சிருக்குன்றதை வந்து அவர் தன்னுடைய பேட்டி மூலமாக சொல்லிட்டார். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துப்போன்னு தெரியல. இதையுமே இன்னும் எத்தனை பெரிய பெரிய தலைங்க வந்து அதிமுக வந்து திமுக வரப்போகிறாங்கன்னு தெரியல. ஸோ என்னென்ன யார் என்ன எப்படி ஆக போகிறா, அரசியலில் நிரந்தர எதிரிகள் நண்பனும் இல்லைன்றதுக்கான இது ஒரு உதாரணமாக தான் நான் பார்க்குறேன். ஓபிஎஸ்ஸின் திமுக பயணம் எப்படி இருக்க போகுது, அரசியலில் நேற்று முதலமைச்சர் துணை முதல்வரான உதயநிதி அவர்களை இவர் தலைவர் என்று சொல்வாரா, இவரை அண்ணன் என்று சொல்வார். ஒரு அதிமுக அடிமட்ட தொண்டன் வந்து எப்படி அதை ரசிப்பான்றதையும் நம்ம பொறுமையாக பார்த்து தாங்கன்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.